ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இது வரைக்கும் நீங்கள் ராசி பலன் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் உங்கள் நட்சத்திரம் தெரியும், உங்கள் ராசி தெரியும். ஆனால் எத்தனை பேருக்கு உங்கள் லக்னம் தெரியும் தெரியாது. நிறைய பேருக்கு தெரியுது, நிறைய பேருக்கு தெரியல. ஸோ லக்னம் தான் பிரதானம். லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் லைஃப் முழுவதுமே நம்ம வாழ்க்கையை இயக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்குற போது இனிமேல் வரும் காலங்களில் நம்முடைய ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனலில் பெரும்பாலும் லக்னத்தின் அடிப்படையில் மாத பலன்கள் வர இருக்குது. நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே நம்ம ஏன் ராசி பலன் பார்க்கணும், ஏன் லக்ன பலன் பார்க்குறோம்? ராசி கோச்சாரத்தில் என்ன நடக்குங்கிறத சொல்கிறது. லக்னம்ங்கிறது அந்த கோச்சார பலன்களே நமக்கு எப்படிப்பட்ட உறுதியான பலன்களை கொடுக்குங்கிறத சொல்கிறது. அதுக்காக தான் நம்ம லக்ன பலன் போடுறோம். இங்கே துலாம், நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க. ஆனால் துலா லக்னத்தில் பிறந்தவங்க இந்த பலனை பாருங்கள். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம மெயினாக நமக்கெல்லாம் தேவை. முதல்ல அந்த மாதம் வருமானம், அந்த மாதம் வேலை அல்லது பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், அதாவது நம்முடைய பொருளாதார நிலைகள் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் பெரிய லெவலில் இருக்குது, பட் செலவுகளும் பெரிய லெவலில் இந்த மாதம் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சனி பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி இருக்குது. ஆக இது பெரிய ஹைலைட்டு. உங்களுடைய லக்னத்துக்கு 5ல் இருக்கக்கூடியவர் 6ஆம் இடத்துக்கு போகிறார். முதல்ல இந்த மாதம் அதுக்கான பலன் என்னன்னு பார்க்குற போது, நீங்கள் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சுருக்கீங்களோ வருமானங்கள் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் சுமார் தான். ஸோ நீங்கள் பெரிய லெவலில் இந்த மாதம் முயற்சிகள் எதுவும் பண்ண வேண்டாம். லைஃப்பில் உங்களுக்கான ரொட்டீனான லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே போதுமானது. இந்த மாதத்தில் எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இது உண்டு. இந்த மாதத்தில் இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள், வேதனைகள் இருக்குது. இந்த மாதம் அவசியம் இருந்தாலுடைய ட்ராவலெல்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள், தள்ளி போடுங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் வெற்றி அடைய நினைக்கிறோம், பட் அதுக்கு கிரகங்கள் நமக்கு ஒத்துழைக்கணும். இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. எல்லாமே ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, பட் எல்லாமே சுமார். இந்த மாதத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத சூழ்நிலை. எல்லாருமே நமக்கு உதவுற மாதிரி தோற்றம், எல்லாமே நமக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியவங்களாக தான் அமைவார்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறவங்க கவனமாக பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் இந்த எக்ஸாமினேஷன் டைம் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எஜுகேஷனில் பெரிய லெவலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நல்ல லெவலில் நீங்கள் மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கார். 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னா கூட அதிலே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்லேயுமே பிரச்சனை, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஆகையினால இந்த மாதம் ரொம்ப அடக்கி வாசிங்க. இந்த மாதத்தின் கடைசியில் தான் சனி பகவான் உங்களுக்கு மாறுறாரு. உங்கள் வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய காலங்கள் மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்குது துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ 5ல் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு ஏதாவது லவ் அஃபேர் உண்டாக்கார், அதுலேயுமே ஸ்ட்ரகிள். உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிவதற்கும் சின்ன தடைகள் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்க வெளியே வருமானங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் சுமார். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். இது அத்தனையுமே இந்த 5ஆம் இடத்தில் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது, ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் அத்தனை கிரகங்களும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கிரகங்கள். அல்லது இந்த மாதம் மார்ச் 14க்கு அப்புறம் அங்கே சூரிய பகவானும் போவார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா, வேலை இருக்குது, பட் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் திருப்தியாக படுவீங்களான்னா இல்லை.
நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் ரெஃபீட்டர் கன்சர்னில் இருக்கலாம். வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாம் பார்க்கும் வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கு, வெளியேறுவதற்கு, வெளியே விட்டு தூக்குறதுக்கான வாய்ப்புகள், அல்லது நம்முடைய சர்வீஸில் ஒரு நீண்ட விடுபடுப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் ரொம்ப உங்களுக்கு ஆறுதலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப குறைவு. அதனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் டீல் பண்ணுங்கள். அதுலேயும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த மாதம் ரொம்ப கவனமாக எடுத்து வைங்க. எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி கிரகங்கள் இருக்குது. பட் உங்களுக்கு நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. நல்ல விஷயங்களை பற்றி நிறைய பேசணும்னு நினச்சால் கூட கிரகம் அதற்கு நமக்கு சாதகமாக ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஒரு பக்கம் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் நோய் இருக்கோ, நோயுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நோயை கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்காதீங்க. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் கடன் வாங்கினீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் அந்த கடனை அடைப்பதற்கான காலகட்டங்கள் நீண்ட காலங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் கியூஜாக வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்களும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி நான் கடன் வாங்கிட்டு தான் இருக்கேன், வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க பெருசாக ஒரி பண்ணாதீங்க. இந்த மாதத்தில் உங்கள்கிட்ட பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே சுமாராக தான் இருக்குது. ஏன்னா பிஸ்னஸ்க்குரிய கிரகம் செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தாலும் அவர் வாங்கின சாரம் குரு 8ல் இருக்கார். 8 நாளே ஸ்ட்ரகிள். ஸோ நீங்கள் சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிஸ்னஸை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, பெரிய தொழில் முனைவாராக இருந்தாலும் சரி, ஆண்டர்ப்ரனராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லாமே அதுவும் நமக்கு சுமாராக தான் இருக்குது. பிஸ்னஸ் இருக்குது, பிஸ்னஸ்னால் நிறைய போராட்டங்கள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கிற மாதிரி தோற்றம். அதுலேயுமே கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டு. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் டிவோர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை யாரெல்லாம் வெளியூரில் படிக்கணும், வெளிநாட்டில் படிக்கணும், அதர் கண்ட்ரியில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க நீங்கள் பண்ணலாம், படிக்கலாம். ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தவங்க பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எப்போ வரும் தெரியலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வரும். நான் க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், எப்போ அதெல்லாம் நமக்கு நல்லது நடக்கும் தெரியலைங்கிற ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஆக ரொம்ப ஆறுதலான விஷயங்கள்லாம் இதாக இருக்குது. யாரெல்லாம் பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்துடும், வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா உண்டு. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் அடக்கி வாசிங்க. எல்லா விதமான யூக வணிகங்களும் நமக்கு பெருசாக லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக தான் இருக்குது. இந்த மாதம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, லாபம் கம்மி. ஸோ அது மட்டும் இல்லை, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதுதான் நிலவரம். இந்த காலகட்டங்களில் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குங்கிறவங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்குது அங்கெல்லாம் இருக்கக்கூடிய குறிப்பாக நம்மளை படைத்த பிரம்மாவை கும்பிடுங்க, விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், வேலை வாய்ப்புகள் பெருகும். நீங்கள் நினச்சது நடப்பதற்கான வாய்ப்புகள் இறையர்களால் உங்களுக்கு கிட்டும். நன்றி, வணக்கம்.